ப்ளூ பேனானாலும் பிளாக் பேனானாலும் அது இல்லாம ஹைலைட் பண்றதுக்கு ஸ்கெட்ச் எல்லாம் வச்சிருக்கேன்டா. இன்னைக்கு நடக்கிற எக்ஸாம்ல என்ன மாதிரி யாருனாலையுமே பிரசன்டேஷன் பண்ண முடியாதா. ஐயோ நம்ம கொண்டு வந்ததே ஒரே ஒரு பேனா, அது காணாம போச்சு, என்ன பண்றது? சரி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்காரங்கிட்ட கேட்போம். டேய் 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 எக்ஸ்ட்ரா ஒரு பேனா இருந்தா குடுறா. ஐயோ சாரிடா என்கிட்ட ஒரே ஒரு பேனா மட்டும் தான்டா இருக்கு. நீ எக்ஸ்ட்ரா இருந்தா மட்டும் குடுக்குவா போற, கேட்ட என்ன சொல்லணும்டா. நீ குடுக்காட்டி என்னடா என் நண்பன் கொடுப்பான்டா. நண்பா சொல்றா, எக்ஸ்ட்ரா ஒரு பேனா இருந்தா குடுறா, நான் கொண்டு வந்த பேனா காணாம போச்சுடா. எக்ஸ்ட்ரா பேனாவா? எக்ஸ்ட்ரா பேனாலாம் இல்ல, இது ஒண்ணுதான் இருக்கு, இந்த நீ வச்சுக்க. எக்ஸ்ட்ரா இருந்தா தான்டா கேட்டேன், இருக்கிற ஒரு பேனா எங்கிட்ட கொடுத்து நீ எப்ப எக்ஸாம் எழுதுவ? டேய் எனக்கு எக்ஸாமோட என் நண்பன் தான்டா முக்கியம். நீ எக்ஸாம் எழுதி நல்ல நிலைமைக்கு போடா. நல்ல நிலைமைக்கு போனா நான் ஒரு பேனா கொடுத்து உதவி என்னோட பேரை மட்டும் மறக்காம ஞாபகம் வச்சுக்க மச்சான், அது போதும்டா. நீ நல்லா எழுதுறான். ரொம்ப நன்றி மச்சான், இந்த உதவி எப்பயுமே நான் மறக்க மாட்டேன்டா. நன்றி எல்லாம் சொல்லி என்னை பெரிய மனசு நாய்க்கிறாரா. பரவாயில்லடா பரவாயில்ல, எழுதுறா. டேய் என்னடா பேனா எழுத மாட்டேங்குது?